நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சிவபுரம் வேத சிவாகம பாடசாலை எனது குருநாதருடைய திருவடியை வணங்கி மகிழ்ந்து திருவெம்பாவை 16வது பாடலும் விளக்கத்தையும் சிந்திப்போம். முன்னிக் கடலை சுருக்கி எழுத்துடையால் எண்ணத் திகழ்ந்து எமையாளுடையால் மின்னிப் பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பித் திருபுறவும் என்ன சிலை குலவி நந்தம்மையாளுடையால் தன்னில் பிறவிலா எம்கோ நண்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன புழியாய் மழையேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் விளக்கம், எப்படி கடல் நீர் ஆவியாகி மேகங்கள் கருக்குதோ அந்த மாதிரி அம்பாளுடைய சரீரம் கருப்பாக இருக்கான். நான் முன்ன பாடலோட சொல்கிறேன், அம்பாளுக்கு சியாமலான்னு பேர். அம்பாள் உடம்பு கருநீளமாக இருக்குது. அம்பாளுடைய சிற்றிடை மின்னல் மாதிரி ஒரு வெளிச்சமாக இருக்குது. அம்பாளுடைய சிலம்பு சத்தம் ஒரு இடி சத்தமாக உள்ளது. அம்பாளுடைய புருவம் வானவில் மாதிரி இருக்குது. இப்படி அந்த பாட்டில் அம்பாளுடைய அழகெல்லாம் வர்ணித்து, எப்படி நீ சிவபெருமானோடு பிரியாத இருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கின்றாயோ, அதே மாதிரி மழையாய் பொழிந்து கருணை மழையாய் இருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல். மாணிக்கவாசகர் சுவாமிகள் அறிவியலும் ஆன்மீகம் ஒன்று அப்படின்னு 1200 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார். இந்த பாடலில் நீரை பற்றி, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு நீர் எவ்வளவு அவசியம், மனுஷனுக்கு மட்டும் அவசியமானா அனைத்து ஜீவராசிகளுக்கும் தண்ணீர் அவசியம். நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்று அமையா ஒழுக்குங்கிறார் வள்ளுவர். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, உலகத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னா இதனுடைய வழிபாடு எல்லாமே. இந்த பாவை நோன்பு இருக்கிறா இல்லையா, பாவை நோன்பு பெண்கள் இருந்து தனவனுக்கு நல்ல கணவனாக வரணுங்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. ஆனால் உலக நன்மைக்காக அப்படின்னு ஒரு வார்த்தைகள் நிறைய அந்த பாடலில் நிறைய வரும். ஓங்கிய உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பொய்து ஓங்கி பெருசன்னல்லோடு கயலுகளை பூங்குவலை போது பெண்கெடுந்த பண்படுத்த தேங்காதை புக்கிர்ந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் 3வது பாசுரம் இது. திருப்பாவையும் திருவெம்பாவையும் பாவை நோன்பாக இருந்தாலும் மாணிக்கவாசக சுவாமியும் ஆண்டாள் நாச்சியாரும் உலக நன்மைக்காக இது எல்லாம் கிடைக்கணும்னு தான் சொல்லிகிட்டு இருக்கா. அதில் அடிப்படையான தேவையான மனுஷனுக்கு அனைத்து ஜீவராசிக்கும் தேவையானதுன்னு கேட்டாக்கா நீர். அப்போ அந்த ஔவையார் எடுத்துங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். இப்போ என்ன தேவைப்படுதுன்னா நீர் தான். நீர் நன்னா இருந்துன்னு சொன்னாக்கா அந்த இடத்துல நெல் பயிர்கள் நல்லா இருக்கும். நெல் பயிர்கள் நல்லா இருந்துன்னு சொன்னாக்கா மக்களுக்கு எல்லா விதமான சந்தோஷமும் கிடைக்கும், பயிர் நன்னா விளையிறது. அதனால் ஒரு நல்ல அரசாட்சி நடக்குது. ஒரு நாட்டுக்கு அவசியம் தேவை நீர், தண்ணீர், நீர் மேலாண்மை. இதே தான் ஆண்டாள் பாசுரத்தில் சொல்கிறா.
ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி. அது என்ன தீங்கின்றி நாடெல்லாம்னா, இந்த மழை அப்படிங்கிறது வந்து அதிகமாக பெய்தாலும் ஆபத்து, குறைவாக பெய்தாலும் ஆபத்து. தேவைக்கு அதிகமான மழை பெய்வதுங்கிறது தீங்கு. அதனால் தீங்கன்கி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி. மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மழை பெய்யணும். அப்படி பெஞ்சதுன்னு சொன்னாக்கா அந்த நாடு சிறப்பாக இருக்கும். நீர் மேலாண்மை. ஒரு காலத்தில் நாம் எந்த இதுவுமே வந்து தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்கி குடிக்க மாட்டோம். இன்றைக்கி நிலைமை என்னென்னா நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்கி கொடுக்குறோம். இன்னும் நீர் மேலாண்மை நமக்கு பத்தாது. நீரை பாதுகாக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இயற்கை வேறு, ஆண்டவன் வேறு கிடையாது, இரண்டுமே ஒன்று தான். அடுத்து வெண்மை புரட்சி பற்றி பேசுகிறா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் மாதிரி பசுமாடு நிறைய பாலை கொடுக்குதான். அப்படி வெண்மை புரட்சி, நீர் புரட்சி, பசுமை புரட்சி எல்லாம் எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இவெல்லாம் அந்த பாசுரங்கள் வாயிலாக நமக்கு பாடியிருக்காங்கிறது எவ்வளவு ஒரு பெருமை. இப்போ நாம் இயற்கையை பாதுகாக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏதோ இறை வழிபாடு கோயிலுக்கு போனால் மட்டும் இறை வழிபாடு கிடையாது. இயற்கையை பாதுகாப்பது தான் பெரிய வழிபாடு. தயவு செய்து வரும் காலத்தில் நம்மளுடைய சந்ததிகளுக்கு இயற்கையை பற்றி குடிநீரை வீணாக்கக்கூடாது. பொதுவாக தண்ணீரை வீணடிக்கக்கூடாது. மழை நமக்கு தேவையான அளவு மழை பெய்யணும். குறிப்பாக விவசாயிகள்லாம் தழைத்தோங்கணும். அதை மாதிரி ஒட்டி தான் இந்த பாடலுடைய தத்துவங்கள்லாம். விவசாயிகள் ஒரு நாட்டுக்கு எந்த அளவுக்கு விவசாயிகள் சந்தோஷமாக இருந்தான்னா அந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு மன்னர்கள் ஆட்சி செய்யணும். நாட்டு மக்கள் சுபிக்ஷமாக இருக்கணும்னா ராஜாக்கள் அறிவு கூர்மையாக இருந்து ஆட்சி செய்யணும். நீர்நிலைகளை பாதுகாக்கணும், பசுமாடுகளை பாதுகாக்கணும், விவசாயிகளை பாதுகாக்கணும். ஏதோ வழிபாடுங்கிறது ஏதோ தேவார திவ்ய பிரபந்தங்களை பாடிட்டான்னு மட்டும் வழிபாடுனா அது வழிபாடு ஆகாது. இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு வழிகாட்டுவது தான் நம்ம பெரியவர்களுடைய மிகப்பெரிய சிறப்பு. நீர்நிலைகளை அவசியம் பாதுகாக்கணும். அப்படி இந்த பாடல்களுடைய தத்துவம்னா, இப்பேற்பட்ட சுபிக்ஷங்கள்லாம் நம்ம நாட்டில் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். மாரி அப்படின்னா மழைன்னு அர்த்தம். கருமாரியம்மன் அப்படின்னா கருணை மழை பொழிபவள் அப்படின்னு அர்த்தம். விவசாயிகளுக்கு அந்த தேவையான நேரத்தில் மழை பெய்தால் தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்து தானியங்களை உற்பத்தி பண்ணி மக்களுக்கெல்லாம் கொடுக்க முடியும். மக்கள் அதை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இல்லாமல் கூட இருந்தாலும் நீர் இல்லாமல் இருக்க முடியாது. நம்மள்ட்ட காசு பணம் இருக்குது, காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி குடிச்சிடுறோம். விலங்குகள்லாம் என்ன செய்யும்? இதெல்லாம் நாம் ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். அதை தான் அந்த பாட்டில் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். நீங்காத செல்வம் நிறைந்தேல் ரொம்பவா. யாருக்கும் செல்வம் குறைவாக இருக்கக்கூடாது. இந்த மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார். அதே தான் மாணிக்கவாசக சுவாமிகளும் சொல்கிறார். இந்த கடல் நீரிலிருந்து ஆவியாகி மேலே போய் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பொழிந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். தேவையான அளவு மழை பெய்யணும். நாடு சுபிக்ஷமாக இருக்கணும். ஆகவே நாம் ஆலயத்திற்கு சென்று ஆத்மார்த்தம் அப்படின்னா நமக்காக மட்டும் பூஜை செய்வது. இப்போ நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஆத்மார்த்தம்னு பேர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் நல்லா இருக்கணும், எங்கள் பசங்க படிக்கணும், எங்கள் குழந்தை நல்லா இருக்கணும், இப்படி நமக்காக வேண்டுவது ஆத்மார்த்தம்னு பேர். நீங்கள் கோவிலுக்கு வரீங்கன்னு சொன்னாக்கா பரார்த்தம்னு பேர். ஆத்மார்த்த பூஜை என்பது நமக்காக நம் வீட்டில் செய்வது. பரார்த்த பூஜைங்கிறது கோவில் வழிபாடு. கோவிலில் போய் உட்காந்துட்டு நமக்குன்னு எதுவும் கேட்க முடியாது. அப்போ என்ன கேட்கணுண்டான்னா, சர்வே ஜனாக சுகினோ பவந்து, உலகத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். வான்முகில் வழாது பீக மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேல்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்ங்குது தமிழ். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஜாதி மதம் பேதம் மொழி இனம் எதுவும் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம கோயிலில் போய் சுவாமிகிட்ட வேண்டுறது எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியாருக்கு மட்டும் அங்கே போய் பாடலை. மாணிக்கவாசக சுவாமி அவருக்காக மட்டும் போய் இதெல்லாம் சுவாமிகிட்ட கேட்கல.
எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் இத்தேப்பட்ட பாசுரங்கள்லாம் நமக்காக பாடி அருளி நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதான் வரும் சந்ததிகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து இயற்கையோடு இறைவனையும் தரிசனம் செய்து இயற்கையும் இறைவனும் ஒன்று தான் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து இயற்கையும் போற்றுவோம் இறைவனையும் போற்றுவோம் என்று சொல்லி நாளைய தினம் சிந்திப்போம். நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா.